ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். ஹொசூர் முதலியார் முன்னேற்ற நலசங்க விழாவில் புதிய நீதி கட்சி நிறுவனர் சண்முகம் பேச்சு. ஹொசூர் அனைத்து முதலியார் முன்னேற்ற நலசங்கம் குடும்ப விழா மீராம் ஹாலில் நேற்று நடைபெற்றது. இதற்கு தலைவர் ராஜாராம் தலைமை வகித்தார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் நாகராஜ், ஹொசூர் மாநகராட்சி திமுக பொது சுகாதார குழு தலைவர் மாதேஸ்வரன், மாநகர அதிமுக கிழக்கு பகுதி செயலாளர் ராஜி, மாநகராட்சி கவுன்சிலர்கள் குபேரன் என்ற சங்கர், பார்வதி, நாகராஜ், கான்ட்ராக்டர் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதிய நீதி கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏசி சண்முகம், திரைப்பட இயக்குநர் RK செல்வமணி, திருவண்ணாமலை லயன்ஸ் கிளப் நிர்வாகி சீனி கார்த்திகேயன், மாஜி MLA சமரசம் ஆகியோர் பங்கேற்று பேசினர். விழாவில் புதிய நீதி கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் ஏசி சண்முகம் பேசுகையில், ஹொசூரில் நமது முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த அப்பாவு பிள்ளை தலைவராகவும், மனோகரன் MLAவாகவும், குருசாமி நகராட்சி சேர்மனாகவும் இருந்துள்ளனர் என்பது பெருமைக்குரியது. அத்துணை துறையிலும் நம் சமூகத்தினர் முன்னோடியாக இருந்து வருகின்றனர். அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமாக முதலியார் சங்கம் விளங்குகிறது. அதேபோல பொருளாதாரம், கல்வி ஆகியவற்றில் முன்னேற்றம் அடைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். கடந்த 25 ஆண்டுகளாக புதிய நீதி கட்சி உள்ளது. இதுவரை 77 மாநாடு நடத்தி உள்ளோம். முதலில் சென்னையில் மாநாடு நடத்தி ஒரே இடத்தில் 20 லட்சம் பேரை திரட்டியதால் சென்னையே ஸ்தம்பித்து போனது. இதற்கு காரணம் நமது ஒற்றுமையே. நாம் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். கர்நாடகாவில் 1 லட்சம் பேருக்கு ACS கல்வி நிறுவனங்கள் மூலம் இலவச அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல ஹொசூரில் உள்ள முதலியார் சொந்தங்களுக்கும் இலவச மருத்துவ சேவை செய்ய தயாராக உள்ளேன். ஹொசூரில் நமது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 78,000 பேர் உள்ளனர். எனவே அடுத்த ஆண்டு இதே தேதியில் ஹொசூரில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்திட வேண்டும். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட வேண்டும். அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என அவர் பேசினார். மேலும் இந்த விழாவில் வக்கீல்கள் ஜீவானந்தம், மங்கையர்கரசி, ஹொசூர் முதலியார் முன்னேற்ற நலசங்க செயலாளர் முத்துகிருஷ்ணன், பொருளாளர் கருணாகரன், பாஜக மாவட்ட தொழில்துறை பிரிவு தலைவர் செல்வகுமார், ரோட்டரி கிளப் உதவி கவர்னர் சுபாங்கி, ரோட்டரி கிளப் நிர்வாகி நவீன்குமார், ஜெயம் கிரானைட் நிர்வாகி செல்வம், விஜய் புதுசாக வந்திருக்காங்க, இப்போ புதிய கட்சி துவங்கியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் அவர்கள் எனக்கு வேண்டிய நண்பர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கும். மக்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அதை யாராலும் தடுக்க முடியாது. மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தேவையில்லை அப்படின்னு KP முனுசாமி கூட நேற்று பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. கூட்டணி தேவையில்லை, திமுகவுக்கு தான் கூட்டணி தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க 2026 சட்டமன்ற தேர்தல்? நிச்சயமாக குறைந்து 3 அணியாக